ஒரு நாள் பூனை ஒன்று ஒரு வீட்டில் இருந்துச்சாம். அந்த பூனைக்கு நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி, எனக்கு ஒரு கிரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையே இந்த காகிதத்தெல்லாம் பெயிண்ட் அடித்து கிரீடம் போல் செஞ்சு தலையில் வச்சு பார்த்துதான். கண்ணாடி முன்னாடி பார்க்குறதுக்கு அப்படியே ராணி மாரியே இருந்துச்சாம். உடனே அந்த பூனைக்கு ஒரே சந்தோஷம். நான் தான் ராணி, பார்த்தில்ல எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கம்பீரமாக இதுக்கு நடந்துச்சான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே போய் நடப்போம், அப்போ தான் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்கன்னு ஓட்டு மேலே நடந்துட்டு போயிட்டு இருந்துச்சான். இதை அந்த வீட்டில் இருந்த நாய், என்னடா ஆச்சு இவளுக்கு, காலையிலே காகிதத்தெல்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு எதுக்கு நடந்துட்டு இருக்கிறா, ஒன்றுமே புரியலையே, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போன்ட்டு அந்த நாய் வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த பூனை, நான் தான் ராணி பார்த்தல, நான் கிரீடெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டுன்னு இங்கே நடந்துட்டு இருக்க. இந்த நாயும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, திடீர்னு புயல் மாரி காற்று எடுத்து போச்சு. அதில் அந்த பூனை வச்சிருந்த கிரீடம் காற்றுலே பறந்து போயிடுச்சு. உடனே அந்த பூனை சோகமாகி, நான் ராணியாக இருக்கிறது இந்த காற்றுக்கு கூட பிடிக்கலன்னு ஒன்று அழுதுட்டு இருந்துச்சான். உடனே இந்த நாய், கிரீடம் வச்சாலாம் ராணி ஆகிட முடியாது, நல்லா வேலை செஞ்சாதான் ராணி ஆகலான்னு சொல்ல, அந்த பூனை சோகமாக போய் மரத்துக்கடியில் உட்காந்து, சே இந்த நாயெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என் நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பொய்யான தோற்றம் என்றைக்குமே முக்கியம் இல்லை, நம்ம செயல்கள் தான் நம்ம மதிப்பை காட்டும். அதனால் வெளியில் நல்லா பளபளப்பாக ராணி போல் இருந்தால் எல்லாம் மதிப்பாங்கன்ட்டு அர்த்தம் இல்லை. நீங்கள் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட மதிப்பு இருக்குது. அதனால் நல்ல செயல்களை என்றைக்குமே செய்யணும். தேங்க்யூ.